இது தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள், உண்மையின் அடையாளம். நான் நாகரத்னம் தீவதர்ஷினி. செய்திகளோடு இணைந்திருக்கின்ற நான் அபு ஹனீஃபா முகமது ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். விகிதாசார தேர்தல் முறைமையின் கீழ் பணத்தை அடிப்படையாக கொண்ட அரசியலை உருவாக்கியிருப்பதாக அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவிப்பு. தேர்தல் பிரச்சாரங்களின் போது வர்த்தகர்களிடமிருந்து பண உதவிகளை வரையறுக்கும் சட்ட வரைவு பெப்ரல் அமைப்பினால் சமர்ப்பிப்பு. சமுர்த்தி உதவி பெறுவோர் தொடர்பான ஆய்வுகள் மூலம் எக்காரணம் கொண்டும் சமுர்த்தி மானிய உதவி குறைக்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் SP திசாநாயக்க உறுதியளிப்பு. ஆட்சியை கைப்பற்றி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சுவீகரிப்பதாக கூறும் பசில் ராஜபக்சவின் அறிக்கை கேலி கூத்தாகும் என்று அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் ரஷ்யா மீதான ஒரு வர்த்தக போர் என்று ரஷ்ய பிரதமர் தெரிவிப்பு. அவை தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். புதிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறையில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் போது 60% தொகுதிவாரி அடிப்படையிலும் 40% விகிதாசார அடிப்படையிலுமான புதிய மறுசீரமைப்பு எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் என்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா கருத்து வெளியிடுகையில், அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கலப்பு தேர்தல் முறையிலேயே நடைபெறும். இந்த தேர்தல் சட்டத்தில் 70% தொகுதிவாரி அடிப்படையிலும் 30% விகிதாசார அடிப்படையிலும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது மறுசீரமைக்கப்படும். இதன் அடிப்படையில் 60% தொகுதிவாரியாகவும் 40% விகிதாசார அடிப்படையிலும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். 60% தொகுதிவாரி அடிப்படையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதனால் சிறந்த தூய்மையான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு வாக்காளர்களுக்கு கிடைக்கின்றது. புதிய தேர்தல் முறைக்கு அமைய 60% தொகுதிவாரி அடிப்படையிலான தேர்தல் முறையில் 10% பெண்களுக்கும் விகிதாசார அடிப்படையில் 25% பெண்களுக்கும் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டவரைவு எதிர்வரும் அமர்வில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இதற்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தினத்தை அறிவிக்குமாறு என்னிடம் கேட்கப்பட்டது. தற்போது இதன் பொறுப்பு பாராளுமன்றத்திடமே கையளிக்கப்பட்டது. பாராளுமன்றத்தின் மூலம் இது தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியும் என்று தெரிவித்தார். ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷன் பெர்னாண்டோ புள்ளே கருத்து வெளியிடுகையில், அது மேன்மை தங்கிய ஜனாதிபதி கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் பிரச்சார மேடைகளில் தமது தேர்தல் கொள்கை வெளிப்பாட்டிலும் தேர்தல்களின் போது பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதாக குறிப்பிட்டார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பெண்களின் பிரதிநிதித்துவத்தை 25% அதிகரிக்கும் சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இது தொடர்பில் நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். இருப்பினும் தற்போதைய மறுசீரமைப்புகள் மூலம் பெண்களின் விகிதாசாரம் குறைவடைகின்றது. இது தொடர்பில் நாம் தமது எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் என்று கூறினார். அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், 2016 இலக்கம் 1 கொண்ட தேர்தல் சட்ட முறைக்கு அமையவே வைத்தியர் சுதர்ஷன் பெர்னாண்டோ புள்ளே இந்த கருத்தை தெரிவித்தார். இதனை நாம் எதிர்க்கவில்லை. சமர்ப்பிக்கப்பட உள்ள சட்ட வரைவு தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வைத்தியர் சுதர்ஷன் பெர்னாண்டோ புள்ளையும் ஆதரவு வழங்கும் நிலைக்கு இதனை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பில் குழப்பமடைவது அவசியமில்லை. எமது நாட்டில் சகல விடயங்களையும் ஆராய்ந்து அவற்றை தீர்க்கக்கூடிய சிறந்த ஒரு தலைவர் உள்ளார். எமது ஜனாதிபதி பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் உறுதியாக உள்ளார் என்று கூறினார். சமுர்த்தி உதவி பெறுவோரை தேர்ந்தெடுக்கும் புதிய ஆய்வின் மூலம் சமுர்த்தி உதவி பெறுவோரின் நிதி குறைக்கப்பட மாட்டாது என சமூக வலுவூட்டல், நலன்புரி மற்றும் மலையக உரிமைகள் தொடர்பான அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். சமுர்த்தி உதவி பெறுவோர் தொடர்பான புதிய ஆய்வின் மூலம் சமுர்த்தி கொடுப்பனவு குறைக்கப்பட உள்ளதாக வெளியாகியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த செய்தியாளர் மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. சமுர்த்தி மானிய உதவியை இழக்க நேரிருப்பின் இது தொடர்பில் மீண்டும் மேன்முறையீடு சமர்ப்பிக்க முடியும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். 1995ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சமுர்த்தி திட்டத்தின் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்பெறுகின்றனர். அரசாங்கம் இதற்கென வருடாந்தம் 43,950 மில்லியன் ரூபாய் நிதியை செலவிடுகின்றது. அமுலில் இருந்த சமுர்த்தி மானிய உதவி பெறுவோரின் பெயர் பட்டியலை சமகாலப்படுத்தும் நோக்குடன் நாடு பூராகவும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆட்சியை மீண்டும் கைப்பற்றி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை மீளச் சுவீகரிப்பதாக பசில் ராஜபக்ஷ விடுத்துள்ள அறிக்கை வியப்புக்குரியது என்று அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சமுர்த்தி உதவி பெறுவோரின்
நிதியை 2015 ஜனாதிபதி தேர்தலில் இவர் பயன்படுத்தியதாகவும் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். சூரியவெவ பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அனைவருக்கும் நிவாரணம் என்ற திட்டத்தின் கீழ் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சூரியவெவ பிரதேசத்தின் மேகஹதுர இஹலக்கும் வெவ ஆகிய பிரதேசங்களை இணைக்கக்கூடிய வகையில் நிர்மாணிக்கப்பட உள்ள கிராமிய பாலத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இதற்கென 239 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. லஞ்சம் பெற்றுமை தொடர்பில் ரம்பாவ பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ரணில் மாதவ கமல் நிலைமை மேல் நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக இன்று தீர்ப்பளிக்கப்பட்டார். வழக்கு விசாரணைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நிஹால் குலத்துங்க முன்னிலையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. 2007 ஆண்டில் கொரியாவில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி விவசாயி ஒருவரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டமை உட்பட 3 குற்றச்சாட்டுகளுக்கு இவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. முதலாவது குற்றச்சாட்டுக்காக 5 ஆண்டுகள் மற்றும் 2வது 3வது குற்றச்சாட்டுகளுக்கு 4 வருடங்கள் வீதம் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் 30,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டதுடன் சிறை தண்டனையை 5 வருடங்களில் நிறைவேற்றுமாறும் நீதிபதியினால் உத்தரவிடப்பட்டது. CSN அலைவரிசையின் ஒலிபரப்பு அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யும் தீர்மானம் சட்டவிரோதமானது என்று தெரிவிக்குமாறு CSN நிறுவனத்தின் பொறுப்பாளர்களால் தாக்கல் செய்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றன. சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இதனை சமாதானப்படுத்துவது தொடர்பில் கருத்தில் கொள்வதாக குறிப்பிட்டார். அக்டோபர் 9ஆம் தேதி வழக்கினை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் LTB தெஹிதனிய மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகியோர் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அபிவிருத்தி லொத்தர் சபையின் முன்னாள் தலைவருக்கு எதிராக கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2014ஆம் ஆண்டு பல லொத்தர் சீட்டுகள் தொடர்பான பிரச்சார ஊக்குவிப்பு செயற்பாடுகளை தனியார் துறையின் ஒத்துழைப்புடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைய அதனை அமுல்படுத்தாமையினால் அரசாங்கத்திற்கு 2 கோடி 20 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி மீண்டும் வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு பிரதம மேஜிஸ்ட்ரேட் லால் ரணசிங்க பண்டார உத்தரவிட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தென்றல் FM ஒலிபரப்பு சேவை இன்று முதல் புதிய கலையகத்திலிருந்து பல புதிய தொழில்நுட்பங்களுடன் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளோடு நேயர்களுக்கு தமது ஒலிபரப்பை வழங்க ஆரம்பித்துள்ளது. இதற்கான தொடக்க விழா இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன கலையகம் 10 இடம்பெற்றது. இந்த புதிய கலையகத்திலிருந்து அனைத்து நிகழ்ச்சிகளும் துல்லியமான ஒலிநயத்துடன் ஒலிபரப்பப்படும். SMS வாயிலாக நேயர்களை இணைத்துக் கொள்ளல், இளைய தலைமுறையினரை இலக்காக கொண்ட நிகழ்ச்சிகள், வளவாளர்கள் நேரடியாக பங்கு கொள்ளும் நிகழ்ச்சிகளும் ஒலிபரப்பு செய்யப்படும். மூத்த நேயர்களுக்கான பழைய பாடல்கள், இளைஞர்களுக்கான இடைக்கால பாடல்கள் மற்றும் புதிய பாடல்கள் என்பனவும் இடம்பெற உள்ளன. விளையாட்டு நிகழ்ச்சிகள் தொடர்பான செய்திகள், ஆரோக்கியம் தொடர்பான விழிப்பூட்டல் நிகழ்ச்சிகள், உள்நாட்டு பாடல்கள், நாட்டார் பாடல்கள் போன்றவற்றுக்கும் இங்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். சமூக ஒற்றுமையை மேலோங்கச் செய்யும் நிகழ்ச்சிகளும் ஒலிபரப்பப்படும். இந்த புதிய கலையகத்தை ஆரம்பிக்கும் நிகழ்வில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைவர் சட்டத்தரணி சுதர்ஷன குணவர்தன, பணிப்பாளர் நாயகம் எரானந்த ஹெச்ஆராச்சி, பிரதி பணிப்பாளர் நாயகம் மயூரி அபேசிங்க, தமிழ் சேவை பணிப்பாளர் ஆர் கணபதி பிள்ளை உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேளையிலேயே நவீன தொழில்நுட்பத்தோடு நிகழ்ச்சிகளுக்கான பிரதி பணிப்பாளர் நாயகம் உலக நாடுகளாக இருக்கட்டும் ஒரு மொழியில் அந்த புதிய கலையகம் என்று ஜனக அதிசங்கைக்குரிய கொட்டுகுட தம்மவாச மகாநாயக்க தேரருக்கு ஸ்ரீலங்கா அமரபுர மகாநிகாய அதி உயர் மகாநாயக்கர் பதவி தொடர்பான நியமன பத்திரத்தை கையளிக்கும் புனித நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மகாநாயக்க தேரரிடம் நியமன பத்திரத்தை கையளித்தார். அதனைத் தொடர்ந்து மகாநாயக்க தேரருக்கான அலங்கரிக்கப்பட்ட விசிறி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் கையளிக்கப்பட்டது. அதிசங்கைக்குரிய கொட்டுகுட தம்மவாச மகாநாயக்க தேரரின் அனுசாதனைகள் அடங்கிய நூலும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதியினால் மகாநாயக்க தேரரின் சாசன மற்றும் சமூக சேவைகளை பாராட்டப்பட்டன. நிகழ்வில் மகாநாயக்க தேரர்கள் உட்பட மகா சங்கத்தினர், கார்டினல் பெல்கம் ரஞ்சித் ஆடகை, சபாநாயகர் கருஜாய சூரிய, அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
මේ සියල්ලත් එක්ක අපිට සඳහන් කළ හැකි උන්වහන්සේ අපිට බෞද්ධින් විදියට වගේම සාමාන්‍ය පොදු ජනතාව විදියට ගතහොත් මේ රටෙත් ඒ වගේම ඔබ වහන්සේ දන්නා හඳුනන සෑම කෙනෙකුටම අද කාගේ ගෞරව ආදරයට පත්රු උතුම් බුද්ධ පුත්‍රයාණන් වහන්සේ නමක්. ඒ නිසා අද දවසේ අපි ඉතාමත් සතුටු වෙනවා බෞද්ධින් විදියට වගේම බෞද්ධ නොවන මේ රටේ ජනතාවත්. ඒ වගේම ලෝකයේ අනිකුත් රටවල් වල ජීවත් වන ශ්‍රී ලාංකිකයින් වගේම ඔබ වහන්සේ හඳුනන්නේ සෑම කෙනෙක්ම ඔබ වහන්සේගේ නව පදවිය පිළිබඳව මේ මහත් සතුටට தேர்தல் பிரசாரங்களின் போது அரசியல்வாதிகள் வர்த்தக சமூகத்திடமிருந்து நிதி பெற்றுக் கொள்ளும் போது முன்னெடுக்க வேண்டிய செயற்பாடுகள் தொடர்பான சட்ட முறைமையை உள்ளடக்கிய வரைவு பெஃப்ரல் அமைப்பினரால் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவிடம் இன்று கையளிக்கப்பட்டது. அமைச்சர் அலுவலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. தேர்தல் பிரசாரங்களுக்கான செலவினத்தை வர்த்தகரிடமிருந்து பெற்றுக் கொள்வதை மட்டுப்படுத்தக்கூடிய சட்ட விதிமுறைகள் இந்த வரைவில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நிதி பெற்றுக் கொள்ளக்கூடாத வர்த்தகர்கள் தொடர்பிலும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதியை அடிப்படையாக கொண்டு அரசியல்வாதிகள் உருவாக்குவதை தடுப்பது இதன் நோக்கம் என்று பெஃப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. பெஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராய்ச்சி கருத்து வெளியிடுகையில் தேர்தல் பிரசாரங்களின் போது அரசியல்வாதிகள் பணத்தை அடிப்படையாக கொண்டு தமது வெற்றியை உறுதி செய்கின்றனர். வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்கி வாக்குகள் பெறப்படுகின்றன. கூடுதலான பணம் செலவிடப்படுகின்றது. இதனால் அறிவு, அனுபவம் மற்றும் துறை சார்ந்த விளக்கங்கள் கொண்ட பலர் தேர்தலில் போட்டியிடுவதில்லை. இதன் மூலம் பணத்தை அடிப்படையாக கொண்டே அரசியல்வாதிகள் உருவாகின்றனர். இது ஜனநாயகத்திற்கு ஏற்படக்கூடிய பாரிய பாதிப்பாகும். தொகுதிவாரி அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் பணத்தை அடிப்படையாக கொண்டு இடம்பெறக்கூடிய அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த நிலைமை காணப்பட்டால் முழு தொகுதியிலும் உள்ள வீடுகளுக்கு அபேட்சகர்கள் 50,000, 5,000, 10,000 ரூபாய் என்று பணத்தை வழங்குவார்கள். இதற்கு முன்னர் இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டமாக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா கருத்து வெளியிடுகையில் விகிதாசார தேர்தல் முறையின் மூலம் பணத்தை அடிப்படையாக கொண்ட செல்வாக்கினூடாக அரசியல்வாதிகள் உருவாகக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டன. இது ஜனநாயகத்திற்கு ஏற்படக்கூடிய பாரிய பாதிப்பாகும். இதனால் இதனை அரசியலிருந்து ஒழிக்கும் செயற்பாட்டிற்கான சட்டவரைவினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டமாக்குவது சிறந்த செயற்பாடாகும். இதன் மூலம் ஜனநாயக அரசியல் உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை கையளிக்கும் நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் தலைமையில் இடம்பெற்றது. கத்துலுகம பாடசாலை அதிபர் DMS திசாநாயக்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அனுராதபுரம் மாவட்டத்தில் பெருமளவினர் சிறுநீரக நோயினால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சுத்தமான நீர் கிடைக்காமை இதற்கு காரணமாகும். நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை வழங்குவதன் மூலம் இதற்கு சிறந்த தீர்வு காண முடியும் என்று அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் பெரிய பிரச்சனையாக காணப்பட்டது சிறுநீரக நோய். அதனால்தான் நான் மக்களிடம் எனக்கு வாக்களிக்குமாறு கேட்டிருந்தேன். எனக்கு மாத சம்பளம், எரிபொருள் வருமானம் முதலான எவற்றையும் பெற்றுக் கொள்ளவில்லை. அவ்வாறே பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரை சந்தித்த இந்த வேளையில் நான் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்ட மக்களுக்கு நிரந்தரமான தீர்வொன்றை பெற்றுத்தரும் வகையில் உதவுமாறு கேட்டிருந்தேன். ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய அவர்கள் எமக்கு இந்த நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை பெற்றுத் தந்திருந்தனர். எனவே எதிர்காலத்தில் மக்களை இந்த நோயிலிருந்து காப்பாற்ற முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டார். நல்லாட்சி அரசாங்கம் இந்த நாட்டில் இனவாதங்களை முறியடித்து சகவாழ்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். கடந்த கால போர்ச்சூழலால் பாதிக்கப்பட்ட வணக்க ஸ்தலங்களை புனரமைக்கும் திட்டத்தின் கீழ் ஏராவூர், மிஞ்சிநகர், பரக்கா பள்ளிவாசலுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான காசோலைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஹிரா அறக்கட்டளை நிதியம் 10 லட்சம் ரூபாவை வழங்கியுள்ளது. கிழக்கு மாகாண உறுப்பினர் MS ஜுபைர் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடந்த மார்ச் மாதம் தொடக்கம் இதுவரை கிழக்கு மாகாணத்தில் பாலர் பாடசாலை மாணவர்கள் 110 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பாலர் பாடசாலை மற்றும் அதன் வளவுகளில் டெங்கு நோய் பரவும் இடங்களை துப்புரவு செய்வதற்கான வேலை திட்டம் நேற்று படுகாமும் பசுந்தளிர் பாடசாலையில் நடைபெற்ற போது கிழக்கு மாகாண பாலர் பாடசாலை பணியக பணிப்பாளர் பொன் செல்வநாயகம் இதனை தெரிவித்துள்ளார். இந்த டெங்கு ஒழிப்பு துப்புரவு பணிகள் மாகாணத்தில் உள்ள 1856 பாலர் பாடசாலைகளில் ஒரே தினத்தில் மேற்கொள்ளப்பட்டன. பாலர் பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர் ஆகியோர் இந்த சிரமதான பணிகளில் கலந்து கொண்டனர்.
பதுளை, வீனிதகம, ஹாலியல, சென்ட் ஜோன்ஸ் தோட்டம் ஆகியவற்றிற்கான புதிய நிர்மாணிக்கப்பட்ட பாதைகளை திறந்து வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. பதுளை பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமாரின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் இருந்து இதற்கான செலவுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பாதைகளை திறந்து வைக்கும் நிகழ்வில் பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். பெருந்தோட்ட பிரதேசங்களில் வாழும் இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க அவரின் பொருளாதார தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இங்கு குறிப்பிடப்பட்டது. வகையில் இதனை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எமது நாட்டில் தற்போது மலர்ந்துள்ள இதே அரசியல் நிலைமை தொடர்ந்தால் மாத்திரமே அமைதி பிறந்து அதன் மூலம் எதிர்கால சந்ததியினர் சமாதானத்துடனும் சுபிட்சமுடனும் வாழ முடியும் என்று கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கே துரைராஜசிங்கம் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண தமிழ் இலக்கிய விழாவின் இறுதி நாள் நிகழ்வு கல்முனை வெஸ்லி கல்லூரியில் நடைபெற்ற போது அதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். கிழக்கு மாகாண கல்வி அமைச்சும் பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களமும் ஒழுங்கு செய்த தமிழ் இலக்கிய விழா மர்ஹூம் ALM ஃபலீல் அரங்கில் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் சி தண்டாயுதபாணியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. தமிழ் முஸ்லிம் பண்பாடுகளை வெளிப்படுத்தும் கலை கலாசார நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டதுடன் கிழக்கு மாகாணத்தில் இலக்கியத் துறையில் தலை சிறந்து விளங்கும் கலைஞர்கள் பலர் இந்த நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு போலீஸ் பிரிவில் பிள்ளையாரடியில் நேற்று நள்ளிரவு இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று நள்ளிரவு கல்குடா கும்புருமுனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த மோட்டார் சைக்கிள் வீதியில் நின்ற மாடு ஒன்றுடன் மோதியுள்ளது. இந்த விபத்தில் 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் மோதுண்ட மாடும் உயிரிழந்துள்ளது. அதிக வேகம் இந்த விபத்துக்கு காரணம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த விபத்து சம்பந்தமாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு குடிநீரை விநியோகிப்பதற்காக நீர்த்தாங்கிகளுடன் கூடிய உழவு இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. இவற்றின் பெறுமதி 1 கோடி ரூபாவாகும். ஜனாதிபதி செயலகம் இவற்றை வழங்கியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி PSM சார்ல்ஸ் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட பிரதேச செயலாளர்களுக்கு இந்த நீர்த்தாங்கி உழவு இயந்திரங்களை கையளித்தார். இம்முறை 3 உழவு இயந்திரங்கள் வழங்கப்பட்டதுடன் ஏற்கனவே நீர்த்தாங்கியுடன் கூடிய 11 உழவு இயந்திரங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. இம்முறை போரதியூப்பற்று, ஏறாவூர்பற்று, மண்முனை மேற்கு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த நீர்த்தாங்கி உழவு இயந்திரங்கள் கிடைத்துள்ளன. தேசிய ஒருமைப்பாட்டு நல்லிணக்கத்திற்கான அலுவலகத்தின் அனுசரணையுடன் காரைதீவு பிரதேச செயலக பிரிவில் உள்ள குடும்பங்களுக்கு வாழ்வாதார உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்வு காரைதீவு பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் போது காரைதீவு 12ஆம் பிரிவு மாளிகைக்காடு கிழக்கு பிரதேசங்களைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்களுக்கு கருவாடுகளை உற்பத்தி செய்வதற்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டன. காரைதீவு 6ஆம் பிரிவில் சிகை அலங்கார தொழிலாளர்களுக்கு அதற்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பதுளை மகியங்கரை வீதியில் அமைந்துள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றின் உரிமையாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. ஊவா மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரின் தந்தையான சிறிபால விக்ரமரத்ன என்ற 70 வயது நிரம்பிய நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இரவு நேரத்தில் அறைக்குள் புகுந்தவர்கள் அவரை கொலை செய்து அங்கிருந்த பணத்தையும் பெறுமதிமிக்க பொருட்களையும் எடுத்துச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பதுளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு டிக்கோடை கிராமத்தில் வைத்திய பராமரிப்பு நிலையத்திற்கான கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்த கட்டிடத்திற்கு 80 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். மக்களின் சுகாதார நிலையை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த கட்டிடத்திற்கான நிதியை தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் வழங்கியுள்ளது. கிழக்கு மாகாண அமைச்சர் கே துரைராஜசிங்கம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அடிக்கலை நாட்டி வைத்தார். படுவாங்கரை மற்றும் போரதீவு மக்களை இலக்காக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. படிகளை தாண்டுவதற்கு இந்த கிராமம் தலவாக்கலை போலீஸ் பிரிவில் மிட்லண்ட் தோட்டத்தில் இந்து ஆலயம் ஒன்றில் இருந்து பிள்ளையார் சிலையை களவாடிய சந்தேக நபர் நேற்றிரவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடமிருந்த பிள்ளையார் சிலையும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கடந்த 31ஆம் தேதி ஆலயத்தை உடைத்து அங்கிருந்த பிள்ளையார் சிலையை களவாடி தலவாக்கலையில் உள்ள வர்த்தகர் ஒருவருக்கு விற்பனை செய்ய முயன்றுள்ளார். இதனை வாங்க மறுத்த வர்த்தகர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். போலீசார் துரிதமாக செயற்பட்டு சந்தேக நபரை கைது செய்ததுடன் அவரின் வீட்டு வளவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பிள்ளையார் சிலையையும் கைப்பற்றினார்கள்.
பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் 40வது வருடகால அரசியல் பணியை முன்னிட்டு அவருக்கு ஆசி வேண்டி அக்கரைப்பற்று ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் மற்றும் ஸ்ரீ வீரமாகாளி ஆகிய ஆலயங்களில் இன்று விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அம்பாறை மாவட்ட செயலகத்தில் இன்று விசேட பூஜைகளும் அன்னதான நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் இதற்கமைவாக மாவட்டத்தில் உள்ள சகல ஆலயங்களிலும் நல்லாசி வேண்டி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. சிவஸ்ரீ கோவிந்தராஜ சர்மா குருக்கள் பூஜைகளை நடத்தி வைத்தார். பெருந்திரளான பக்தர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஆலய தலைவர் என் அலங்கரத்தினம் இதற்கு தலைமை தாங்கினார். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்கா விடுத்துள்ள புதிய பொருளாதார தடைகள் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு முழுமையான வர்த்தக யுத்தம் என்று ரஷ்ய பிரதமர் திமித்ரி மெத்வெடோவ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க காங்கிரஸ் சமர்ப்பித்த பொருளாதார தடைகள் தொடர்பான யோசனைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அங்கீகாரம் வழங்கி கையெழுத்திட்டார். 2016ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தலையிடுதல் மற்றும் யுக்ரைனின் யுத்த நடவடிக்கைகளுக்கு உதவி அளித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ரஷ்யாவுக்கு எதிரான புதிய தடைகளை அமெரிக்கா விதித்துள்ளது. இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை சிறந்த முறையில் முன்னெடுத்துச் செல்வதற்கான எதிர்பார்ப்புகள் இந்த தீர்மானத்துடன் பின்னடைவு கண்டிருப்பதாக ரஷ்ய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். புதிய தீர்மானத்திற்கமைய அமெரிக்க கம்பெனிகள் ரஷ்யாவில் முதலீடுகள் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் எரிசக்தி துறையை இலக்காக கொண்டு இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இனி வெளிநாட்டு செய்திகள் சிலவற்றின் தொகுப்பு. பிரேசில் ஜனாதிபதி மிஷேல் ரொமெட்டுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை அந்நாட்டு காங்கிரஸ் நிராகரித்துள்ளது. நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஜனாதிபதி மிஷேலுக்கு ஆதரவாக வாக்குகள் கிடைத்துள்ளன. Enquanto outro processo criminal em razão de denúncia formulada pelo Ministério Público Federal. Presidente, nós estamos iniciando uma sessão que depende. Desejavam ardentemente, ardorosamente receber a denúncia e em receber a denúncia பிரிட்டனில் உள்ள விமான நிலையங்கள் சிலவற்றிற்கு மின்சார வசதிகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. இதனால் பயணிகளை சோதனையிடும் நடவடிக்கைகளிலும் இடையூறு ஏற்பட்டன. இதனையடுத்து பிரிட்டன் தமது விமான பயணங்களை இடைநிறுத்தியிருந்தன. British Airways planes crammed into every available parking space at the airport. Jets idling for hours on the tack. தெற்காசியாவில் மில்லியன் கணக்கான மக்கள் கடும் வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. புவி வெப்பமடைதல் இதற்கான காரணமாகும். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு SSC விளையாட்டு மைதானத்தில் இன்று ஆரம்பமானது. இன்றைய தினம் நிறைவடையும் வேளையில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகளை இழந்து 344 ஓட்டங்களை பெற்றிருந்தது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களம் இறங்க தீர்மானித்தது. இந்திய அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ரஹா சிகர் தவான், லோகேஷ் ராகுல் ஆகியோர் களமிறங்கினர். இலங்கை அணி சார்பில் மலிந்த புஷ்பகுமார டெஸ்ட் வரத்தை பெற்றார். இந்திய அணியின் ஆரம்ப விக்கெட்டுக்கான இணைப்பாட்டமாக 56 ஓட்டங்கள் பெறப்பட்டன. ஷிகர் தவான் 35 ஓட்டங்களை பெற்ற நிலையில் தில்ருவான் பெரேராவின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். லோகேஷ் ராகுல் தமது டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்வில் 8வது அரை சதத்தை இன்று பதிவு செய்து கொண்டார். இவர் 57 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டமிழந்தார். அணித்தலைவர் விராட் கோலி 13 ஓட்டங்களை பெற்றார். ஷெவஸ்தர் புஜாரா தமது டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்வில் 4000 ஓட்ட எல்லையை தாண்டியமை குறிப்பிடத்தக்கதாகும். சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடியவர் தமது 13வது டெஸ்ட் சதத்தையும் பதிவு செய்து கொண்டார். அஜிங்கியா ரெஹானே தமது டெஸ்ட் வாழ்வில் 9வது சதத்தை பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இன்றைய தினம் நிறைவு பெறும் வேளையில் புஜாரா ஆட்டமிழக்காது 128 ஓட்டங்களை பெற்றிருந்தனர். அஜிங்கியா ரெஹானே ஆட்டமிழக்காது 103 ஓட்டங்களை பெற்றிருந்தனர். இவர்கள் இருவருக்கும் இடையில் 4வது விக்கெட்டுகளுக்கான இடைப்பாட்டம் 211 ஓட்டங்கள் என்பதை குறிப்பிடத்தக்கதாகும். போட்டியின் 2வது தினம் நாளையாகும். நாளை காலை 10 மணி தொடக்கம் அலைவரிசை ஊடாக போட்டி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ඔවුන් දෙදෙනා අතර සිව්වැනි කඩුල්ල සඳහා නොබිදුණු සබඳතාව ලකුණු 211ක්. තරගයේ දෙවන දිනය හෙටයි. පෙරවරු 10 සිට අයිනාලිකාවෙන් තරගය සජීව ලෙස නැරඹිය. மட்டக்களப்பு சத்துருக்கொண்டான் ஒஷானம் நிலைய மாற்றுத்திறனாளி மாணவர்களின் வருடாந்த விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நடைபெற்றன.
ஒஷானம் நிலைய பொறுப்பாளர் அருட்சகோதரி டிலானி தலைமையில் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியில் மட்டக்களப்பு ஆயர் பொன்னையா ஜோசப் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல்வகையிலான விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றதுடன் கற்றல் தொடர்பான ஆளுமையை வெளிக்காட்டும் போட்டிகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை அமைச்சர் துரை ராஜசிங்கம், பிரதி தவிசாளர் இந்திரகுமார் உட்பட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய கூடைப்பந்தாட்ட விளையாட்டுப் போட்டிகள் இன்று பதுளை வின்சென்ட் டயஸ் மைதானத்தில் ஆரம்பமானது. 9 மாகாணங்களில் 360 பாடசாலைகளை சேர்ந்த போட்டியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஊவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க மற்றும் கூடைப்பந்து சங்க தலைவர் R.A. ஹேரத் உட்பட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 5ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெறும். செய்திகள் நிறைவில் சாராம்சம். விகிதாசார தேர்தல் முறையின் மூலம் பணத்தை அடிப்படையாக கொண்ட அரசியலே உருவாக்கியதாக அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவிப்பு. தேர்தல் பிரச்சாரங்களின் போது வர்த்தகர்களிடம் இருந்து பண உதவிகளை வரையறுக்கும் சட்ட வரைவு பெபரல் அமைப்பினால் சமர்ப்பிப்பு. சமுர்த்தி உதவி பெறுவோர் தொடர்பான ஆய்வுகள் மூலம் எக்காரணம் கொண்டும் சமுர்த்தி மானிய உதவி குறைக்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் SB திசாநாயக்க உறுதியளிப்பு. ஆட்சியை கைப்பற்றி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சுவீகரிப்பதாக கூறும் பசில் ராஜபக்சவின் அறிக்கை கேலிக்குரியதாகும் என்று அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் ரஷ்யா மீதான ஒரு வர்த்தக போர் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவிப்பு. இத்துடன் இன்றைய தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நாம் என்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகின்றோம். வணக்கம்.